கொள்கிறேன். அகிம்சை வழியில் காந்தியும் ஆயுதமேந்தி நேதாஜியும் எழுதுகோள் கொண்ட பாரதியும் வீரமங்கைய வேலுநாச்சியார் கப்பலாட்டி வஉசியும் கப்பம் கட்டமர்த்த கட்டபொம்மனும் கொடியேந்தி குமரனும் இப்படி எண்ணற்ற வீரர்கள் தியாகத்தாலும் பெற சுதந்திரம் இது. அனைவருக்கும் என் இனிய சுதந்திரத்தின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் 15 நமது 78ஆம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. நம்ம சுதந்திரமானது எளிதாக கிடைக்கப்பட்டது. உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது. அந்நிய ஆதிக்கத்திற்கு அடிபட்டு கிடந்தனால் இந்த அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். 15ஆம் நூற்றாண்டில் இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை பெற்றிருந்தது. அப்போதுதான் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்ய வந்தனர். அவர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியை செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் தன்வசமாக்கினர். 18ஆம் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்தனர். தண்ணீர் விட்டா வழக்கம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தம் கருக திருவளமோ என்ற மகாகவி பாரதியார் வரிகளுக்கு ஏற்ப பல வீரர்கள் தமது வாழ்க்கையினை இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தனர். சுதந்திர போராட்டத்தில் பாலகங்காதர திலகர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ராணி லட்சுமிபாய், ராணி வேலுநாச்சியார், பாரதியார், கட்டபொம்மன், வஉசி மற்றும் காஞ்சிநாதன் போன்ற பல தலைவர்களும் வீரர்களும் மிக முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். பலர் தங்கள் இன்னுயிரை நாட்டிற்காக ஈந்தார்கள். அறவழி போராட்டத்தில் நிலை உச்சமடைந்ததை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்க முன்வந்தனர். அதன்படி இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. சுதந்திர தினமாக இன்று டெல்லி செங்கோட்டையில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியேற்றி வைத்து உரையாடுவார். முப்படைகளின் அணிவகுப்பும் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளும் பல வகையான கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். 30 கோடி முகமுடையார் உயிர் மைப்புற ஒன்றுடையார் என்ற பாரதி வரிகளுக்கு ஏற்ப சாதி, மதம், மொழி என பல வேறுபாடு இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதை ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்கிறோம். உதிரங்களை உரமாக்கி உதித்த சரித்திரம் நம் சுதந்திரம். போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்து சாதி, மதம், மொழி, இனப்பேதம் கலைந்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு.